10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. ப்ளஸ் ஒன் டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா செல் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் பார்க்க போகிறோம். இப்போ செல் வால் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இது வந்து நமக்கு அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் கவரிங் செல். அப்போ ஒரு பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்டிங் கவரிங் செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா செல் வால். ஓகே, இட் இஸ் அ ப்ரெசன்ட் இன், இப்போ இது எல்லா கேரக்டர்லையுமே இருக்குது. இப்போ இந்த செல் வால் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபங்கையில் இருக்குது, பாக்டீரியாவில் இருக்குது, அதேமாதிரி இந்த மைக்ரோபிளாஸ்மாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்வால்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வராது. அதேமாதிரி நமக்கு வந்து இது பிளான்ஸு வைரஸ்ன்னு எடுத்துகிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வால் அப்படிங்கிற கேரக்டர் வராது. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வரும். அப்புறம் ஆல்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது இந்த செல்வால் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ ஃபங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ மெயின்லி மேட் ஆஃப் கைட்டின். பேட்டரி எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். கிராம் பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லேயர் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதாவது டெக்கோயிக் ஆசிட் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது நமக்கு வந்து கிராம் நெகட்டிவ் அப்படின்னா 3 லேயராக இருக்கும். அதாவது மியூகோபெப்டைட், மியூராமிக் ஆசிட், பெப்டிடோக்ளைகான் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் த பாக்டீரியாவில் வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். அடுத்தது பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காமனாக நமக்கு தெரியும் செல்லுலோஸ் தான் நமக்கு என்னது பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆல்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்லுலோஸ் இருக்குது, கேலக்டான்ஸ் இருக்குது, மேனான்ஸ், இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்கேயில் வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, சரி, இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளான்ட்டுக்கு செல்வால் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னது ஒரு ஷேப்பை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த செல்வால் தான். அதே மாதிரி மற்ற ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடியது ஒரு லேயர் எது அப்படின்னாலும் அதுவும் நமக்கு என்னது இந்த செல் வால் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஓகே, அப்போ இட் வாஸ் ஃபஸ்ட்டு அப்சர்வ்ட் இன், இது மொதல் அப்சர்வ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு மொதல் இதை வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. இட் இஸ் அன் ஆக்டிவ்லி க்ரோயிங் போர்ஷன். இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் இன் வேரியஸ் ஆர்கானிசம். அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லுக்குள்ளே இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூனிசெல்லுலார், அதே மாதிரி நம்ம சிங்கிள் செல்லுலார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நமக்கு சிங்கிள் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டருமே, அது ரெஸ்பிரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ரீப்ரொடக்டிவ் பண்ணுறது, எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் சரி, அப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸுமே எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ஒரே ஒரு சிங்கிள் செல்லுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஆர்கானிசத்துக்கு என்ன பேர் அப்படின்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இட் இஸ் அன் ஆக்டிவ்லி க்ரோயிங் போர்ஷன். இட் இஸ் அ மேட் அப் ஆஃப் different complex material in the various organism. In bacteria it is composed of பெப்டிடோக்ளைகான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னது கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ கிராம் பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்கோயிக் ஆசிட் மட்டும்தான் இருக்கும், அதாவது சிங்கிள் லேயர். நெகட்டிவ் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கு இந்த இடத்துல வந்து மியூராமிக் ஆசிட் இருக்கும், பெப்டிடோக்ளைகான் இருக்கும், அதே மாதிரி நமக்கு வந்து மியூகோபெப்டைடுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ பெப்டிடோக்ளைகான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நமக்கு வந்து ஒரு செல்வால் கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் த பாக்டீரியாவில் இருக்கும். ஃபங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம், கைட்டின் இல்லையா. அண்டு ஃபங்கல் செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்கையில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன் ஆல்கேவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா செல்லுலோஸ், கேலக்டான்ஸ், மேனான்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்கேவோட செல்வாலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் இஸ் அ பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக என்னென்னா செல்லுலோஸ் தான் இதில் என்னது மெயின். கேலக்டான்ஸ் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், லிக்னின், கியூட்டின், சுபரின் அண்டு சிலிக்கா, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ஸோட செல்வாலில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். அப்போ என்னென்ன சப்ஸ்டன்ஸ் கேட்பாங்க, செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், லிக்னின், கியூட்டின், சுபரின், சிலிக்கா, இதெல்லாமே எதில் இருக்குது நமக்கு இந்த பிளான்ட்டோட செல்வாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, சரி, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ரெண்டாக பிரிக்கிறோம்.
பிரைமரி வால் அண்டு செகண்டரி வால் அண்டு டெர்ஷரி வால் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம 3 டைப்ஸாக பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா, பிரைமரி வால், செகண்டரி வால் அண்டு மிடில் லேமெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம இதை 3 டைப்ஸாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகே, சரி. அப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அப்படின்னா பிரைமரி வால். அப்போ இங்கே இருக்கக்கூடிய லேயருக்கு என்ன பேர் அப்படின்னா பிரைமரி வால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பிரைமரி வாலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த ஃபஸ்ட் லேயர் இன்னர் டு த மிடில் லேமல்லா. The primarily consisting of the loosest network of the cellulose microfibril in a gel matrix. என்னென்ன இருக்குது நமக்கு? The primarily the consisting of the loose network of the cellulose microfibril in a gel matrix. It is a thin elastic and the extensible. Thin elastic and extensible. In the most plant, the microfibril is made up of cellulose oriented differently based on shape and the thickness of the cell. This is a matrix of the primary wall is composed of hemicellulose, pectin, glycoprotein and water. Where என்ன இருக்கு நமக்கு primary wall composed of hemicellulose, pectin, glycoprotein and water. Hemicellulose bind the microfibril with the matrix and glycoprotein. வேற என்ன substance இருக்கு அப்படின்னா hemicellulose bind the microfibril வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதை மேட்ரிக்ஸ் அண்ட் த கிளைகோப்ரோட்டீன் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். த கண்ட்ரோல் த ஓரியன்டேஷன் ஆஃப் த மைக்ரோஃபைப்ரில் while the pectin serve as the filling material of the matrix. இது கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு. மேட்ரிக்ஸில் பொறுத்த வரைக்கும் மைக்ரோஃபைப்ரில் while the pectin serve as is a filling material of matrix. Cells such as the parenchyma and meristem have only primary wall. Only in primary wall. Next பொறுத்த வரைக்கும் நமக்கு secondary wall. Next கேரக்டர் அப்படி நமக்கு வந்து secondary wall சொல்லக்கூடிய. இது என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு 3ஆக பிரிச்சிருக்காங்க. S1, S2, S3 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. அப்போ செகண்டரியை பொறுத்த வரைக்கும் the secondary wall is led during the maturation. It play a key role in determining the shape of the cell. அப்போ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நமக்கு என்னது? shape of the cell. இதை determine பண்ணுது. It is a thick, inelastic and is made up of செல்லுலோஸ் அண்ட் லிக்னின். ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, எந்த இடத்துல வந்து செல்லுலோஸ் அண்ட் லிக்னின் அப்படிங்கிறதுல இது இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா செகண்டரி வாலில் தான் நமக்கு என்ன இருக்குது? செல்லுலோஸ் அண்ட் லிக்னின் சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, it is a thick, inelastic and made up of cellulose and lignin. The secondary wall is divided into the 3 sublayer. அதான் நமக்கு என்ன அப்படின்னா S1, S2 and S3 நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? இதை வந்து நம்ம பிரித்து வச்சிருக்கோம். Where is a cellulose microfibril are compactly arranged with the different orientation forming a laminated structure and the cell wall strength is increased. See next one is the middle lamella. It is the outermost layer is made up of calcium and magnesium pectate. It is outermost layer is made up of calcium and magnesium pectate. The deposited at the time of the cytokinesis. அப்போ cytokinesis என்னது? செல் பிரிதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ செல் பிரிதல் ஏற்படும் போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா மெக்னீசியம் பெக்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது டெபாசிட் ஆகுது. இட் இஸ் அ தின் amorphous layer which is the cement to adjacent cell. அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, cement of the cell அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சிமெண்ட் ஆஃப் த செல் எதில் இருக்குது அப்படின்னா மிடில் லேமெல்லாவில் இருக்குது. அப்போ சிமெண்ட் ஆஃப் த செல் என்ன சப்ஸ்டன்ஸ்னு கேட்டாங்க அப்படின்னா மெக்னீசியம் பெக்டேட். அடுத்தது பிளாஸ்மோடெஸ்மேட்டா அண்ட் பிட்ஸ். பிளாஸ்மோடெஸ்மேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மிடில் லேமெல்லாவோட ஒரு கேரக்டர் இல்லைங்களா? இப்போ டயக்ராம் பாருங்கள், நமக்கு வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல மிடில் லேமெல்லா, அதுக்கு கீழே பிரைமரி வால், அதுக்கப்புறம் செகண்டரி வால். செகண்டரி வால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? S1, S2 அண்டு S3ன்னு பிரிச்சுருக்கோம். அதுக்கடுத்த கேரக்டர் செல் லியூமன். இங்கே கேப் இருக்கு இல்லையா? செல் லியூமன். இது நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு 5 லேயராக டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ 5 லேயராக பாருங்கள், 1, 2, 3, 4, 5 நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இதில் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிருக்கும். அவுட்டரில் மிடில் லேமெல்லா,
சாரி மிடில் லாமெல்லாங்கிறது சென்டரில் இருக்கக்கூடிய பாயிண்ட் இந்த இருக்கு இல்லையா, இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிடில் லாமெல்லான்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ப்ரைமரி வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து செகண்டரி வால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா S1 S2 S3 நம்ம தனியாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கோம். இந்த கேப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா செல் லியூமன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே புக்கில் பாருங்கள் உங்களுக்கு வந்து த போர்ஷன் என்லார்ஜ்டு வித் அட்ஜசன்ட் செல்ட் அப்படிங்கிற விட கொடுத்துருக்காங்க. அப்போ போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னது அண்ட் என்லார்ஜாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ மேலே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு புக்கில் பாருங்கள் மிடில் லாமெல்லா, அடுத்தது பிரைமரி வால், செகண்டரி வாலில் திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் S1 S2 S3ன்னு பிடிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல் லியூமன் சொல்லக்கூடிய செல் கேப் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே சார். அதுக்கடுத்தது பிளாஸ்மோடெஸ்மேட்டா, அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா. பிளாஸ்மோடெஸ்மேட்டா பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா ஆக்ட் as is a channel between the protoplasm to adjacent cell through the which is many substance pass through. Moreover, at the few region the secondary wall layer is laid in unevenly, whereas is the primary wall and middle lamella are laid continuously. Such a region is called the bits. என்ன பேர் சொல்றாங்க குழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா குழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. the bits of the adjacent cell, the bits of the adjacent cell. இது நம்ம ரெண்டு பிட்ஸா பிரிச்சுக்கலாம். சிம்பிள் பிட் அண்ட் பார்டர் பிட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். the bits of the adjacent cell are opposite to each other. each bit has a bit chamber and it is bit membrane. The bit membrane has a many minute pore and these are permeable. The bits are the two type, namely simple and bordered bits. என்னென்ன bits இருக்கு அப்படின்னா simple and bordered bits னு சொல்லக்கூடிய ரெண்டு பிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. என்னென்ன பிட்ஸ் இருக்குது, சிம்பிள் பிட்ஸ் இருக்குது, அதே மாதிரி bordered bits னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே சரி. அதுக்கடுத்து பாருங்கள் நமக்கு பிளாஸ்மோடெஸ்மேட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் மெயினாக அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா ஆக்ட் as a channel between the protoplasm of the adjacent cell through which is many substance pass through. Moreover, at few region the secondary wall layer is laid unevenly, where is a primary wall and middle lamella எங்க ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஈவன்லியா பிரைமரி வால் அண்ட் மிடில் லேமெல்ல தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். இந்த பார்ட்டுக்கு என்ன பேருனா பிட்ஸ் அல்லது குழிகள் அப்படிங்கிற விட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். பிட்ஸை நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம் டூ டைப்பாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம். அதாவது சிம்பிள் பிட்ஸ் அண்ட் பார்டர் பிட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தனித்தனியாக இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா சரி. டயக்ராம் கண்டிப்பாக டயக்ராம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் வந்து 2 மார்க் கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள் அந்த டயக்ராம் பேஸ் பண்ணி நீங்கள் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. மிடில் லேமெல்லா, பிரைமரி வால், அதே மாதிரி நம்ம இந்த செகண்டரி வால் என்ன பண்ணுறோம் S1 S2 S3ன்னு பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் செல் லியூமன் TS ஆஃப் பிளான்ட் செல் டீட்டெயில் த செல் வால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் செல் வால். அடுத்த கேரக்டர் நமக்கு என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் செல் வால். த செல் வால் இஸ் a play a vital role in holding several important function as a given below. சரியா? இப்போ கண்டிப்பாக செல் வால் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லையா? இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அல்லது நமக்கு வந்து 3 மார்க் கொஷின்லையும் கேட்கலாம். த ஃபங்க்ஷன் ஆஃப் த செல் வால் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு 3 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஷினில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. த ஆஃபர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இப்போ செல் வாலுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் இந்த ஆஃபர்ஸ் டெஃபினட் ஷேப் அண்டு ரிஜிடிட்டி டு த செல். சரியா? மெயினாக என்ன கொடுக்குது அப்படின்னா ஷேப்பை கொடுக்குது. அதே மாதிரி இந்த கடினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடியது அப்படின்னா செல் வால் தான். ஓகே, அப்போ ஆஃபர் டெஃபினைட் ஷேப் அண்டு ரிஜிடிட்டி டு த செல். செகண்ட் பாயிண்ட் serve as is a barrier. இப்போ பேரியர்னால் என்னது தடை செய்யக்கூடியது. சரிங்களா? அப்போ பேரியர் ஃபார் த செவரல் மாலிகுல் டு என்ட்ரி ஆஃப் த செல். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்னது உள்ள என்ட்ரி ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உள்ள என்ட்ரி ஆகிறது வாண்டடும் இருக்கும் அன்வான்டான மெட்டீரியலும் இருக்கும். சரிங்களா? அப்போ அன்வான்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தடை செய்யக்கூடியது யார் அப்படின்னா நம்முடைய செல் வால் தான். ஓகே, அடுத்தது ப்ரொவைட் த ப்ரொடெக்ஷன்
to the internal protoplasm against mechanical injury. சரியா? அப்போ ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. அப்போ இன்டர்னல் என்ன இருக்கும், நமக்கு புரோட்டோபிளாசம் இருக்கும். புரோட்டோபிளாசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஒரு கவரிங் லேயர் தான் நமக்கு என்ன அப்படின்னா செல் வால். ஓகே, அப்போ ப்ரொவைட் protection to the internal protoplasm against mechanical injury, against the mechanical injury. அடுத்து fourth point, prevents the bursting of the cell. அதாவது வெடிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ வெடிக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சுண்டல் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த சுண்டல் என்ன பண்ணுறோம், நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம். சரிங்களா? அப்போ ஊற வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் என்ன பண்ணும், தண்ணியை எடுத்துக்கும். சரிங்களா? அதுக்கு மேலே போனால் என்ன ஆகும், உப்பி வெடிச்சிடும் இல்லையா? அப்போ அந்த ப்ராசஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த சுண்டல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஊறுறதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இதில் சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த சமநிலைங்கிற இடத்துல என்ன அப்படின்னா நமக்கு அதுக்கு மேலே தண்ணியை உள்ளே எடுத்துக்காது, போதும். அதாவது எப்படி கணக்கு அப்படின்னா, உள்ளுக்குள்ளே பிளான்ட்டோட செல்லுக்குள்ளே வேக்யூல் இருக்கும், வேக்யூல் ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். சரிங்களா? ஃபில் ஆனதுக்கப்புறம் போதும், இதுக்கு மேலே எனக்கு தண்ணி தேவையில்லை அப்படின்ட்டு என்ன பண்ணிக்கும், இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை எடுத்துக்காது. அப்போ அந்த மாதிரி கேரக்டர் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த செல்வால் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக என்க்ளோஸ் ஆகிக்கும், இதை வாட்ரு உள்ளே அலோவ் பண்ணாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, செல் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலிமா வெடிக்காமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. ஓகே, அப்போ prevent the bursting of the cell by maintaining to the osmotic pressure. அடுத்து play a major role by the acting as a mechanism of defense for the cell. அப்போ மெக்கானிசம் டிஃபென்ஸ் அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ அல்லது பூஞ்சையோ அதுக்கு எதிராக ஒரு போராடக்கூடிய ஒரு சுவரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இது செல்வால் தான். அப்போ இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்திங்கன்னா செல்வால் பேஸ் பண்ணி நம்ம கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், என்னென்ன மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு மட்டும் இங்கே கொடுத்துருக்கு. ஷேப் அண்டு ரிஜிடிட்டி, அதே மாதிரி பேரேஷன், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், அடுத்தது ப்ரிவியன்ட் த பஸ்டிங், அடுத்து மெக்கானிசம் ஆஃப் த டிஃபென்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்வாலோடைய இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, சரி. இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த செல்வால் கேரக்டரை பார்த்துருக்கோம். செல்வாலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்பாங்க, ராபர்ட் ஹூக். அதே மாதிரி ஃபங்கை, பாக்டீரியா, பிளான்ட்டு, ஆல்கே எல்லாமே என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு செல்வாலால் மேடப்பாப் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபங்கைனா கைட்டின், பாக்டீரியானா நமக்கு வந்து கிராம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பாசிட்டிவ்னா டெக்கோயிக் ஆசிட், நெகட்டிவ்னா 3 லேயராக இருக்கும், முராமிக் ஆசிட், பெப்டிடோகிளைகான், மீகோபெப்டைடுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ப்ரெசென்ட்டாக இருக்கும் நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? அடுத்து பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செல்லுலோஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெமி செல்லுலோஸு, பெக்டினு, லிக்னினு, கைட்டின், சுபரின், சிலிக்கா இது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா பிளான்ட்டோட செல்வாலில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஆல்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லுலோஸ், கேலக்டோன், பேனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன இருக்கும், ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ செல்வால் நம்ம என்ன பண்ணுறோம், 3 லேயராக பிரிச்சுக்கிறோம். பிரைமரி லேயர், அதாவது மிடில் லேமல்லா, செகண்டரி வால், பிரைமரி வால் அப்படின்னு என்ன பண்ணுறோம் நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்போ உள்ளேருந்து வரோம். மிடில் லேமல்லாங்கிறது இன்னர் மோஸ்ட் லேயர், அதுக்கப்புறம் செகண்டரி வால், அதுக்கப்புறம் பிரைமரி லேயர் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரக்டர் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா. அப்போ பிரைமரி வால் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் செல்லுலோஸ், மைக்ரோ ஃபைப்ரில், இந்த செல் ஜெல் மேட்ரிக்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஹெமி செல்லுலோஸ் பைண்ட் த மைக்ரோ ஃபைப்ரில் வித் மேட்ரிக்ஸ் அண்ட் கிளைகோ புரோட்டீன் சொல்லக்கூடியது ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கிளைகோ புரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்பெரான் அப்படிங்கிற கேரக்டர் கொண்டு வருவோம். அதாவது இம்யூனிட்டி பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டானது எது அப்படின்னா இந்த கிளைகோ புரோட்டீன் சொல்லக்கூடியது. ஓகே, இது வந்து ரெசிஸ்ட் எகென்ஸ்ட் இன் வைரஸ். அடுத்து செகண்டரி வால். செகண்டரி வாலை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 லேயராக பிரிச்சுக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா S1, S2 அண்ட் S3 நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஓகே, S1, S2 அண்ட் S3 என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை பிரிச்சுக்கலாம். அடுத்தது மிடில் லேமெல்லா பொறுத்த வரைக்கும் நம்ம கால்சியம் அண்டு மெக்னீஷியம் பெக்டைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா மிடில் லேமெல்லாவில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டனாக இந்த மிடில் லேமல்லா அப்படிங்கிறது தான் என்னது, இந்த சைட்டோகைனின் செல் டிவிஷன் ப்ராசஸ் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. இட் இஸ் எ தின் அமார்பஸ் லேயர்
which is a cement அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எது வந்து ஒரு செல்லோட சிமெண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மெக்னீஷியம் பெக்டேட்னு சொல்லக்கூடியது. அப்போ மெக்னீஷியம் பெக்டேட் எங்கே இருக்கும் நமக்கு இந்த மிடில் லேமெல்லால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அதே மாதிரி பிளாஸ்மா டெஸ்மேட்டா பார்த்தோம். பிளாஸ்மா டெஸ்மேட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இல்லைங்களா. அதாவது பிளாஸ்மா டெஸ்மேட்டானா என்ன மீனிங் நமக்கு, த ஆக்ட் ஆஃப் த சேனல் பிட்வீன் the protoplasm adjacent cell through the which is a many substance pass through moreover at few region of the secondary wall layer. Let unevenly where is the primary wall middle lamella, let continuously such a region is called the bit. அந்த லேயருக்கு என்ன பேர் அப்படின்னா பிட்ஸ் அல்லது குழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒவ்வொரு பிட் the each bit has is a bit chamber and a bit membrane. The bit membrane has a many minute pore and this is the permeable. The bits are the two type, namely simple and border bits. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு பிட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அடுத்து கடைசியாக நமக்கு என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் த செல் வால் பார்த்தோம். செல் வாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டண்டான என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக 3 மார்க் கொஷனில் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் offers definite the shape and the rigidity to the cell. Second point, service the barrier for the several molecule to entry of the cell. அப்போ இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா பேரியர். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அப்படின்னா ஷேப் அண்டு ரிஜிடிட்டி. அடுத்து தேர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயினாக வந்து ப்ரொவைட் த ப்ரொடக்ஷன் டு த இன்டர்னல் ப்ரோட்டோபிளாசம் எகேனஸ்ட் இந்த மெக்கானிக்கல் இன்ஜுரி. என்னதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜுரியிலேருந்து பாதுகாக்குது, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டோபிளாஸ்தை பாதுகாக்குது இல்லைங்களா. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட், த ப்ரிவியன்ட் த பஸ்டிங் ஆஃப் த செல் பை மெயின்டைனிங் டு த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இல்லையா. அப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா தண்ணி உள்ளுக்குள்ளே போகிறது இல்லையா. இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், ஸ்டில் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஒருவேளை இன்னமும் தண்ணி உள்ளே போய்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பஸ்ட் ஆயிரும். அப்போ இதுலேருந்து பாதுகாக்கிறது யார் அப்படின்னா செல் வால் தான். அடுத்து ப்ளே எ மேஜர் ரோல் பை ஆக்டிங் as is a mechanism of defense for the cell. They play a major role acting as is a mechanism of the defense for the cell. ஓகே, அப்போ ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் கேரக்டருக்கு இன்வால்வ் ஆகக்கூடியது யார் அப்படின்னா இது நமக்கு செல் வால் தான். ஓகே, இப்போ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர்.